மணி, சரவணன், கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். அதாவது பிக் பாஸில் இருக்க கண்டஸ்டன்ட் பற்றி ஸ்மால் பாஸில் ரொம்ப நாள் இருந்தவங்க அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் அண்ட் மாயா தான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதில் பிரதீப் வந்து ஐஷுவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். ஐஷுவில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன்வா, திடீர்னு அவன்வா, திடீர்னு பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ஒரு ஃப்ளூக்கில் அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும், நான் முத்தம் கொடுக்கல, நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுத்தேன், நீங்கள் கொடுத்தீங்க, அதனால சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் கொடுத்தேன், அதை போய் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக 2 பேருமே ஃபன்னுக்கு தான் பண்ணியிருக்காங்க. விசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கூட தான் கிறுக்குத்தனமாக நிறைய சேட்டைகள்லாம் பண்ணியிருக்க, நாங்களாம் பொறுத்துட்டு போலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் ஐஷுவை விசித்ராவுக்கு ரொம்பவே பிடிக்கும், என் பொண்ணு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐஷுக்கும் விசித்ரா அம்மான்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஷுக்கு ஏதாவது ஒன்றா விசித்ரா ஏதாவது கேட்பாங்க, அந்த பொண்ணெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே விஷ்ணு கிட்ட ஐஷுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்போ அதை ரவீனா வந்து பிரதீப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று மம்மி வந்து அவன் ஒரு பயங்கரமான ஒரு வேலை பண்ணியிருக்கான், நான் சமயம் வரும்போது தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரவீனாட்ட. என்னன்னு கேட்டால் இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதை வந்து பிரதீப் கிட்டே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து நிற்கிறியா அப்படின்னு ரவீனா கேட்குறாங்க. ஏய், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அங்கே வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துச்சு, நானும் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு இப்படி கொடுத்தேன், வாயால் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி விஷ்ணுவும் ஏதாவது சண்டை போட்டா அப்படின்னா டக்குன்னு சமாதானப்படுத்துறதுக்கு சரி உம்மா போ அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேஷுவலாக ஒரு ஃபன்னுக்கு தான் பண்ணேன், நான் அந்த பொண்ணுக்கிட்டையும் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக மாயாக்கிட்டேயும் இன்னொரு விஷயமும் பிரதீப் சொல்லியிருப்பார். என்னென்னா, நான் வந்து இங்கே ஒரு வாரம் 10 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லவ் கண்டென்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது அப்போ ரவீனா இங்கே வந்தால் ஓகேவா, லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி மாயா கேட்டிருக்காங்க. ரவீனாலாம் வேண்டாம், எனக்கு சிஸ்டர் மாதிரி, ஜோவிகா இல்லைன்னா ஐஷு இருந்தால் ஓகே, அந்த லவ் வைப் வரும் அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலாக ஃபன்னாக தான் சொல்லியிருக்காரு. வந்து மாயா ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரதீப்க்கு கை தட்டினா நான் வந்து அந்த வாரமே எலிமினேட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லியிருந்தாங்க. பிரதீப்க்கு ஆதரவு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஏற்கனவே காண்டு. இதை வேற இன்னும் கொஞ்சம் அப்படியே கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதீப் வேணுமே என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் ஃபுல்லாக கிஸ் தான் பண்ண, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இறங்கிட்டாரு ஐஷு கிட்ட. அனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, கண்டிப்பாக அடுத்த வாரம் எல்லாரும் என்னை வச்சு கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க போல, ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அப்படின்ற மாதிரி. உடனே ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் ஹவுஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், வைப் நல்லாயிருக்கும், போகிறதே தெரியாது அப்படின்னு ரவீனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டுக்கு வராமலே ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சரவண விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் இல்லை, எப்போவுமே வந்து மணியும் ரவீனாவும் இப்போ அந்த ஹவுஸில் பாதி பேர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் ரவீனாக்குள்ள ஒரு நல்ல ஒரு தங்கச்சி அண்ணன் பாண்ட் அப்படி இருக்கு. நான் போய் பிரதீப் கிட்ட நிறைய சஜஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் பிரதீப்பும் வந்து நல்ல ஒரு சஜஸ்ட் பண்ணுவார் ரவீனாக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.